அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று. ஆனால் மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இந்த மரண பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஒன்றும் ஒரு வழியும் தேவையில்லை சாமி, தெளிவிருந்தாவே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம், பாப்பா இந்த ஊருக்கு போய் வரலாங்க. அட பாப்பா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரப்பா, நிம்மதியாக தூங்கிட்டு வரப்பா, ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்பா அப்படின்னு சொல்றியே. அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன? அதை யோசிச்சு தான் மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தூங்குனது பக்கத்தில் வெட்டினா தெரியல, கத்தனா தெரியல, போனா தெரியல, வந்தா தெரியல, தூங்குனது வேணாம். சாவுனுடைய ஒத்திகை அது. இது முழிப்பு வருது மறுநாள், ஒரு நாள் செத்த மறுநாள் முழிக்கிற. அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா, ஒரு நாள் தூங்குறது உறக்கா. அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள், அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கு நடிகர்களாக வருவாங்க கனவுல, ஒவ்வொருத்தருக்கு கடவுளாக வருவாங்க கனவுல. இது அவங்க நினைப்புகள் ஏற்ற மாதிரி கனவுகள், அதில் ஒரு சுகம். அப்போ முழிப்பு நிலை, உறக்க நிலை, உறக்கத்தில் கனவு நிலை, இந்த மாதிரி 3 நிலையில மனிதன் வாழலாம். ஆனால் இது 3 நிலையை கடந்து ஞானிகள் 2 நிலை உண்டு. துரியம் துரியாதீதம் அப்படின்னு 2 நிலை உண்டு. தூங்காத தூக்கம், எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற நேரம். தூங்காத தூக்கம்ன்றது இறைவனை பார்க்க பயணம், இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞான நிலை. அதனால ஞானிக்கு உண்டது, அஞ்ஞானியால முடியாது. இதுதான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏப்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன், நிம்மதியாக வரேன்னு சொல்றியே, அதனுடைய பொருள் நான் தெரியுமாடா உனக்கு? வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தர்மம். அடடே என் பொண்டாட்டிங்க, என் பிள்ளைங்க, என் சொத்துங்கன்னு வாழறியடா. நிலையானதா அது? பொண்டாட்டி நிலையானதா? உன் புருஷன் நிலையானவனா? உன் பிள்ளைங்க நிலையானதா? எதுவுமே நிலையில்லாத மேலே நீ ஆசையை கொட்டி வாழ்ந்துன்னுக்கிறியடா. இது முட்டாள்தானன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்ற. அதனால் சொல்கிறார், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தகுமோ கிளைப்பட்டு எழு சூறாரும் உரமும் கிரிப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் என்று தயங்குவதே. ஏண்டா இதெல்லாம் பண்ண நான் ஆசைப்படுறேன், சாவனை நான் வருத்தப்படுறேன். சாவு எதுடா அடைஞ்சது? உன் உடல் தானடா அழிஞ்சது. ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கிற, ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுக்கிற, எவ்வளோ நாள் போட்டுப்பேன்? முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிற, கந்தல் கந்தலாச்சுன்னா நான் நல்லா போட்டுக்கிட்டு இருப்பியாடா? ஆன்மாவோட ஷர்ட்டு நல்லா இல்லைன்னா இது கைட்டி போட்டு வேற சட்டை போட்டுக்குதுடா. இது ஏடா உனக்கு புரியலன்றார் இல்லையா? அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஒத்திகை. நாளைக்கு நிரந்தரமாக ஒரு கம்பெனிக்கு போகிற, நிரந்தரமான வேலைக்காரன் ஆகணும்னா முதல்ல அப்ரண்டிஸாக போகணும், ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை, அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமாக தூங்குறதுக்கு ட்ரைனிங் தான். முழிச்சு தூங்கி முழிக்கிறது தூக்கம்ன்றது. உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா என்ன சுவாமி? இந்த உலகத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம், அப்படின்னா எது மாயை? அது சொன்னது முட்டாள்தானுமா, நீ கேட்டது முட்டாள்தானுமா? தெரியல சாமி. உலகத்தை கண்ணால் பார்த்துட்டு சாமி இல்லை, நேற்று வரைக்கும் பார்த்தேன். ஆமாம், இன்னைக்கு படுக்கையில் படுத்து கிடக்குற, உயிர் போயிடுச்சு. உலகத்தை பார்த்தேன்னு சொல்லுவியா? முடியாது. ஏன் முடியல? நீ பார்த்த உலகம் மச்சான் மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ இது மாயை. வாழ்வு நேற்று இளமையாக இருந்த, நல்லா சடுகுடுன்னு ஓடனேன், எல்லாம் பண்ணேன், இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. மாயை. நிலையா இருந்தா நிலையற்று போச்ச. அப்போ வாழ்க்கையும் மாயை, உலகமும் மாயை, இறைவன் நிஜம், ஆன்மா நிஜம். அதனால தானே சொன்னான், டேய் உடல் மாயிடாது, பொய்யான உடல் நான் சொன்னால.
காயமே இது பொய்யா. காயம்னா மெய்யின்னா என்னது? உண்மைன்னு அர்த்தம். இது அஞ்ஞானிக்கு காயம் இது உண்மைன்னு அர்த்தம். ஆனால் ஞானிக்கு இது பொய்யின்னு அர்த்தம். அதனால் சொல்கிறான் காயமே இது பொய்யடா. மெய்யின்னா உடல். இந்த மெய் பொய்யாவதுடான்றான். அப்போ அவன் சொன்னது தப்பா, நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினச்சது சரியானா அவன் சொன்னது தான் சரி. ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மண்ணுக்கு, அப்போ இது மெய் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே இருந்த உயிரி ஆன்மாவையும் மண்ணு சொல்லணுமா? அப்போ அதாண்டா மெய். ஆனால் நம்ம எது கண்ணால் காட்சியாக இருக்குதோ அது மெய், எது காட்சி இல்லையோ அதுக்கு பற்றி தெரியல. ஞானிகள் என்ன பண்ணா, காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள்றா, காட்சி அற்ற பொருள் மெய் பொருள்றான். இப்போ கடவுள் நிஜம் பார்க்க முடியல. சரி, கடவுள் யாரோ எங்கன்னா பார்க்க போன போயும்போது உன் உயிர் இருக்குது நிஜம் தானே? நிஜம்தாமா இல்லையா? மூச்சு விட்டுறதுனால நிஜம் தானே? கொஞ்சம் காட்டி முடியாது பார்க்கலாம் முடியுமா? அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அப்போ உடல் இருக்குது, அதை காட்டுவேன். அப்போ காட்சி பொருள் எல்லாம் அழிய போற பொருள், காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய்ப்பொருள், அது அழியா பொருள். அதனால சரியா சாமி? சரி சார். சொல்லுங்க. அப்புறம் இந்த கிராம சைடில் சிட்டி சைட்லாம் பார்ப்பாங்க. சிட்டி இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை, முன்னாள் காலகட்டத்திலாம் பார்த்தோன்னா தலைச்சனுக்கு ஒரு முதல் பொருளையும் முதல் பொண்ணையும் கட்டித்தர மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு எதனா காரணம் இருக்கா இல்லை மூட நம்பிக்கை? அதெல்லாம் இல்லை, மூட நம்பிக்கைலாம் இல்லை சாமி. முன்னோர்கள் வந்து எப்பவுமே நிறைய விஷயங்களை சூட்சமாக சொல்லி போயிருப்பாங்க. ஏன் தலைச்சி புள்ளையும் கட்டிக்காத அப்படி போகக்கூடாது, கட்டக்கூடாது அப்படின்னா, ஒரு ரெண்டுமே மக்கா கூட இருக்கும். ஒழுக்கமாக வாழ்ந்தவன் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் புணர்ந்து அதனால் உருவாகக்கூடிய விந்து சுத்தமாக இருக்கும். ஆனால் நடைமுறை சிக்கலில் நிறைய தப்புகள் பண்ணிவிட்டு ஒழுக்கம் இல்லாமல் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி உணர்ந்துருக்கலாம். நான் எவ்வளோ மோசமானது என்னை தவிர யாருக்கு தெரியும். அப்படி இருந்திருக்கலாம். அப்படி கருவானது எப்படி இருக்குன்னா, ஒரு வேளை எதையும் சொன்னால் புரியக்கூடாத மக்கா கூட இருக்கலாம். அதனால் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தலைச்சி முள்ள கொஞ்சம் அதுவாக தான் இருப்பாங்க, கடைசி புள்ள கூட துருத்துன்னு இருக்கும். ஆமாம், இந்த அம்மா தோசை சுடுவாங்களாம். முதல் தோசை என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு வர மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து சுடுவாங்க. புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கொஞ்சமாக மாவு எடுத்து சுடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்களா, கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கும், அப்படியே குண்டான் எடுத்து அப்படியே கவுத்து பெருசாக ஒரு தோசை சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க மாதிரி. அந்த முதலாக உருவாகிற கருவில் அந்த சக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். பக்குவம் இல்லாத வேகத்தில் போகிறவன் அவனை ஆசை உந்தி தள்ளுது. அந்த ஆசை உந்தி தள்ளும்போது அவன் கூடும்போது அங்கே ஜனிக்கக்கூடிய உயிரில் அந்த ஆசையும் சேர்ந்தே போகும். இவன் எவ்வளோ முரட்டுத்தனமாகறானோ அந்த முரட்டுத்தனம் அங்கேயும் தெரியும். அந்த ஜந்ததுப்பா நாளாக என்ன ஆயிருக்கும், அந்த முரட்டுத்தனம்லாம் போய் அவனுக்கு ஒரு நிதானம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பிறகுற புல்ல அது கொஞ்சம் நிதானமாகவே இருக்கும். அப்போ இந்த தலைச்சி முல்லை ரெண்டுமே முரட்டுத்தனமாக முட்டின்னு தான் அந்த வீடு ரணகலமாகிடும். அதனால் என்ன பண்ணாங்க, தலைச்சி முல்லையை கட்டாத, மாற்றி கட்டுன்னு சொன்னதுக்குள்ள எவ்வளோ பெரிய சூட்சமாக அதில் உட்காந்துருக்கு. அதுதான் விஷயம். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோன்னா 84,000 கோடி ஜீவராசி இருக்குது. உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசி இருக்குது. இயற்கை படைச்சதா இறைவன் படைச்சானா? இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. இது நம்ம வெளியே இருந்து சொல்லிக்கலாம். இயற்கையை படைத்தது இறைவன், அதுதான் உண்மை. இயற்கை ஒரு நாளும் இறைவனாக ஆக முடியாது. இயற்கைனா என்ன, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, பனி பெய்யுது, இதெல்லாம் இயற்கை. 4 மாதத்துக்கு ஒரு அடி அது தன்னால் மாறுது, அது இயற்கை. ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அது இயற்கையானா இயற்கை கிடையாது, நான் முடிவு பண்ணுறேன். அப்போ இயற்கைக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இயற்கையை அனுபவிக்கிறான். உள்ளதை உள்ளபடி எல்லா பொருளையும் ஆட்டி படைக்கிறது, உற்பத்தி பண்ணது எதுனா இறைவன். இயற்கையும் இறைவனும் வேற வேற. இறைவனை உணர முடியாதனால, எல்லாமே தானாக நடக்கிறதுனால இந்த இயற்கையே நம்ம இறைவனாக கொண்டாடுறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. யார் எப்படி பார்க்குறாங்களோ அதுவாகவே அவன் ஆவான். எவரவர்கள் எந்தபடி அழைத்தால் அவரவருக்கு அப்படி நின்றாய் பூரணமே. எப்பா நீ சாதாரண ஆள் இல்லைப்பா, எடுப்பார் கைப்புள்ளப்பா. நீ ஒருத்தன் அம்மானா அம்மா வேஷத்தில் போகிற,
ஒருத்தன் ஆண்டினா ஆண்டி வேஷத்தில் போகிற, ஒருத்தன் ராஜானா ராஜா வேஷத்தில் போகிற. முருகர் இருப்பார் ராஜா, அதே பழனியில் தான். ஒரு இடத்துல பார்த்தா கோவணத்தோடு இருப்பார் ஒரு டைமில், ஒரு இடத்துல பார்த்தா ராஜா அலங்காரத்தில் வர்றாரு. அப்போது யார் யார் எப்படி அலங்காரம் பண்ணால் அவன் அப்படி மாறுறானோ, அந்த மாதிரி மனுஷன் எப்படிலாம் கூப்பிட்டானோ அப்படிலாம் அவன் மாறுவான். அவ்வளோ பெரிய அந்த சக்தி அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் இறைவன். அப்போ உள்முகமாக பார்த்தா இயற்கை வேற, இறைவன் வேற. பொதுப்படையாக எல்லாருக்கும் புரியணும்னா இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கம்பா, அந்த இயற்கையினாலும் அது இறைவனை தான் குறிக்கும். வெளிப்படையாக பார்க்க போனால் ஒன்றுமா, ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இயற்கையை படைத்தது இறைவன். அது தன்னைத்தானே படைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இப்போ நான் வந்து புள்ளை பெற்றுக்கலாம், என் வயிற்றுலேருந்து நான் எடுத்து போட முடியுமா? ஆனால் கரு வந்து தான், ஆனால் நானே பெற்றுக்க முடியாது. எனக்கு இன்னொரு பொருள் வேணும், இன்னொரு துணை வேணும், பெண் வேணும். ஆணாக இருந்தால் பெண்ணோட துணை வேணும், அப்போது கூடல் வேணும் இல்லையா? அப்போ படைப்புக்கான தகுதி வேணும். அது இருந்தால் நான் இன்னொரு உயிரை படைக்கலாம். இறைவனே பெரியவன், ஏன்னா படைத்தது இறைவன். அவனோட அதிகாரத்தை கட்டுப்பட்டு இங்கே இயற்கை சூழ்ச்சி நடந்துனுக்குது. அவன் நிறுத்திட்டானா இயற்கை நின்று போகுது. புரியுதுங்களா? இயற்கை யாரையும் காப்பாற்றாது, வர வைக்கும், கொண்டு போயிடும். அதுதான் அதோட வேலை. நான் எங்கே போய் சேரணுன்னு அது எப்படி என்னை படைக்கும்? இந்த மழைக்கு தெரியுமா நான் எந்த கருவூரில் பிறக்கணுன்னு? அப்போ ஏதோ ஒரு அறிவான பொருள் என்னை வழி நடத்திக்கினே இருக்குது. இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த பொருள் என்னை சதா வழி நடத்துது. அவன் பேர் இறைவன். அதுக்கு துணையாக இருக்குது இயற்கை. சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி. நைட்டில் கனவு வந்து நம்மளை பாடாப்படுத்துது, பகலில் பார்த்தா நினைவு பாடாப்படுத்துது. இது ரெண்டும் இல்லாத நிலை எப்போ எனக்கு கிடைக்கும்? நல்ல கேள்வி சாமி. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த போராட்டம் தான். தூங்கணுன்றாங்க, சரி சாமி, ஆனால் நல்ல தூக்கம் சாமி, அப்படியே கனவு சாமி. நல்லா தூங்கக்கூடியவங்க கனவு காண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நினைவில் இருக்கிறோம், இப்போ என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம மனசில் பதிவாகுது. சரி, பொழுது வச்சு போச்சு, எவ்வளோ பெரிய மோட்டை மாடாக இருந்தாலும் சாயங்காலம் சோர்ந்து போயிடும். போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட உடனே அந்த டயரில் படுக்க ஆரம்பிச்சிடும், தூங்குறோம். தூங்கினோடனே முதல்ல எது தூங்குதுன்னா உடம்பு தான் சாயுது, மனம் சாயவே இல்லை. மனம் என்னவோ ஓடுது. ஏன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி நான் ஒரு வேலையை செய்கிறேன், நான் அந்த வேலையை மட்டுமே செஞ்சு பழக்கப்படுத்தி வச்சுருந்தேன்னா என் மனசு எப்படி இருக்குன்னா தூங்கும்போது அது தூங்குற வேலையை பார்த்துக்கும். நான் பகலில் ஒரு வேலையை செய்கிறேன், ஆனால் வேறு ஒன்று சிந்திச்சுருக்கிறேன். பகலில் உங்கள் கூட நான் பேசினுக்கிறேன், பேசும்போதே இன்னொருத்தன் சொன்னதையும் நான் யோசனை பண்ணினுக்கிறேன். அப்போ மனசை பல விதமாக அதை பயன்படுத்துகிற விளைவு என்னாச்சுன்னா, நான் அங்கே தூங்க போனாலும் என் மனசு தூங்காமல் உடம்பு மட்டும் தூங்குது. மனசு இங்கே நடந்த விஷயம் எல்லாம் அசை போட்டு நமக்கு கனவாக காட்டுது. அப்போது உண்மையான தூக்கத்தில் கனவுகளுக்கு வேலையே இல்லை. எங்கே தப்பு நடக்குதுன்னா தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா தப்பும் தூக்கத்தில் எதிரொலிக்கும். அதனால தான் சாமி சரியாக தூக்கம் வரல அப்படின்னு இப்போ இருக்கிற வைத்தியர்கிட்ட போனேன்னா டக்குன்னு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து, உனக்கு வைத்தியமே தூக்கம் தாண்டா, நீ தூங்காமல் ஃபோனை பார்த்துட்டு 11 மணிக்கு ஃபோனை தூங்குகிற டைமும் உனக்கு இது உடம்புக்கு. சாப்பிட்டுட்டு அந்த டைமுக்குள்ளே தூங்கிட்டா தானாக தூக்கம் வந்துடும். ஆனால் அந்த தூக்கம் போகிற வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்ணு டயர்டான பிறகு தான் ஃபோனை வச்சுட்டு தூக்கம் வரலையேன்னு உட்காந்துக்கிறோம். அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா நம்ம மனசை நாம் எப்படி கையாளணுன்றதை பொறுத்து கனவுகளோடு தூங்குறோமா, கனவுகளே இல்லாமல் தூங்குறோமா. கனவுகள் இல்லாமல் தூங்கினா அது உண்மையான தூக்கம். அப்படி ஒரு தூக்கம் தூங்கி நீங்கள் எழுந்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எங்கேருந்து தான் உங்களுக்கு சக்தி வந்து தெரியாமல் அவ்வளோ சக்தியாக இருக்கும். 10 பேர் வந்தால் ஒன்று அடிப்பண்ற அளவுக்கு சக்தி வந்துடும். ஆனால் கனவுகளோடு தூங்கி எழுந்தால் காலையில் பார்த்தா தூங்கி எழுந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் அப்படியே ஜாமன்னு உட்காந்து கண்டித்தான். முதல்ல ஒரு காஃபி குச்சி எப்படியாச்சும் இதை உசுப்பேற்றணும் இந்த உடம்ப, ஏன்னா சோர்ந்து போய் கிடையாது. அங்கே தூங்கி இருந்தால் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அங்கே தூங்காமல் ஒரு போராட்டம் நடந்ததுனால இது சோர்ந்து போயிடுது. சோர்ந்து போனதை உசுப்பேற்றத்துக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அப்போ மனசை எதை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும் செய்ய பறக்கணும். அது ஒரு மாடு ஏன் சாமி, இந்த மாடு வாங்கிட்டு வருவாங்க, வண்டியில் பூட்டிட்டு வாங்க. அந்த மாடு வேறு எந்த ஊர்லேயும் அந்த மாடு வாங்கிட்டு வந்து இந்த ஊரில் இருக்கிற வண்டியில் கட்டியாச்சு. அதுக்கு ரூட்டு தெரியாது. அப்போ மேலே ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணார்,
அந்த மாட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தட்டி 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 பழக்கமானார். எது வரைக்கும்னா அந்த மாட்டுக்கு அந்த ரூட்டு பழக்கமாகிற வரைக்கும். அந்த மாட்டுக்கு நல்லா பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவர் கால் மேலே கால் போட்டு தூங்கியிருந்தா கூட அந்த மாடு கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துடும். மனமாகிய மாடை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரிஞ்சு பயன்படுத்தினா அது நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் அதை கசக்கி கிழிஞ்சு போட்டால் அது ஒரு நாளைக்கு தாராக கிழிஞ்சிடும். இதுதான் சாமி, இதுதான் தூங்காமல் தூங்குறது இதுதான். சரி.